போதை காளான் பிரச்சனை. இது கொடைக்கானல் அலர்ட். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இயற்கை அழகை ரசிப்பதற்கென ஒரு கூட்டம் என்றால் கொடைக்கானல் வனப்பகுதியில் இயற்கையாக விளையும் மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதை காளானுக்காக வரும் கூட்டமே தனி. அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சிலர் போதை காளான் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்று வருகின்றனர். இதனால் கொடைக்கானல் தனது அடையாளத்தையும் பெருமையையும் மெல்ல மெல்ல இழந்து வருகிறது. போதை கும்பல்கள் அடர் வனப்பகுதியில் வளரும் இந்த காளான்களை பறித்து வந்து காளானின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விலை நிர்ணயித்து விற்கின்றனர். சுற்றுலா வரும் இளைஞர்கள் போதை காளானை முட்டையுடன் சேர்த்து ஆம்லெட்டாகவும் சாக்லேட் மற்றும் தேனுடன் கலந்தும் உட்கொள்கின்றனர். அந்த காளானில் உள்ள வேதிப்பொருள் உட்கொள்பவர்களை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதற்காகவே அதனை வாங்கி உட்கொள்ள நினைக்கும் இளைஞர்கள் போதை கும்பலிடம் சிக்கி சில நேரங்களில் பணத்தையும் பறிகொடுக்கின்றனர். சிலர் பணம் பறிக்கும் நோக்கில் சாதாரண காளானை காய வைத்து சிறு சிறு துண்டுகளாக்கி போதை காளான் என்றும் விற்பனை செய்கின்றனர். இதை தடுக்க மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தும் போதை காளான் புழக்கத்தை போலீசாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சில தினங்களுக்கு முன்பு கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் சிலர் போதை காளானை பறித்து தேனுடன் கலந்து சாப்பிடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ கொடைக்கானல் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களை சீரழிக்கும் இது போன்ற நிகழ்வுகளால் சர்வதேச சுற்றுலா நகரமாக விளங்கும் கொடைக்கானல் மெல்ல மெல்ல போதை நகரமாக மாறிவிடுமோ என்ற கவலையில் உறைந்து போய் இருக்கின்றனர் கொடைக்கானல் மக்கள். இது குறித்து கொடைக்கானல் மக்கள் கவலையுடன் சில தகவல்களை பகிர்ந்தனர். கொடைக்கானல் அழகை ரசிக்க வந்த காலம் மாறி போதை காளான் போன்ற போதைப் பொருளை தேடி வரும் நிலை உருவாகியுள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரும் கொடைக்கானலில் போதைப் பொருள் புழக்கத்தை அறவே ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக போதை காளான் என கூறி சுற்றுலா பயணிகளிடம் பணம் பறிக்கும் கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் இளைஞர்களை போதையின் பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் கொடைக்கானலில் போதை காளான் கிடைப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருள் குறித்து சுற்றுலா பயணிகளிடம் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கொடைக்கானல் மக்கள் கூறினர். கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் கூறும்போது, சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோரை பிடிக்க சிறப்பு தனிப்படை அமைத்துள்ளோம். அதேபோல் போதை காளான் குறித்து சமூக வலைதளங்களில் பதிவிடும் நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறோம். சமீபத்தில் கூட பூம்பாறை அருகே போதை காளான் விற்பனை செய்த கள்ளுக்குழி பகுதியை சேர்ந்த ஒருவரை கைது செய்து 5 கிராம் போதை காளானை பறிமுதல் செய்துள்ளோம் என்று கூறினார். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் லாவண்யா கூறும்போது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கொடைக்கானல் மலை கிராம மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். கொடைக்கானலை போதைப் பொருட்கள் இல்லாத சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்றார்.